எப்பாடே ஐயர் செல்லக்குட்டி சும்மா கலக்குறியடி என் தங்கம். பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங்னா அதுவும் அந்த கேட்ச் அம்மாடி அம்மா சும்மா பாக்குன்னு வாய பொழுதுட்டாப்புல நம்ம சூரியகுமாரி அதெல்லாம். யோ பிசிசிஐ என்ன பண்ணீங்களே எங்களுக்கு தெரியாது. ஒழுங்கா ஒயிட் பால் கேப்டன்சியே என் தலைவன் ஐயர் கிட்ட கொடுங்க. ஊருல ஒரு கப்பு விடாத பூரா கப்பையும் வாரிட்டு வந்து கொட்டுவாயா உங்களுக்காக. பிரப் சிம்ரன் அந்த பையன் சும்மா குட்டியா இருந்துக்குன்னு என்ன குத்துறான்டா அப்பா. அசால்ட்டா பவுண்டரி மட்டுமே அடிச்சுக்கின்னு 200+ ஸ்ட்ரைக் ரேட்ல கேம தூக்கின்னு போயினே இருக்கான். அவன் பாக்கல ஏமா புட்டு சும்மா குமா குத்திட்டான்டா சாமி. இருங்க என் தலைவர் ராஜ் பீரியடோட பாட்டை மட்டும் பாடுகிறேன். கடப்பாறைய குஜிலி மஸ்த் யாரு செஞ்சது. ஒன்னா ரெண்டா 4 பேரு குஜிலி மஸ்த் பண்ணிட்டாங்க. அம்மா என்ன யாருன்னு சொல்றது. அப்புறம் 4 இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 5 மேட்சுக்கு அப்புறம் தான் கடப்பாறை திரும்பி வரும். யோ அது வேற கடப்பாறையா. அந்த டீம்ல பீக் ஹர்திக் பாண்டியா, மலிங்கா, அப்புறம் யமகாதக பொல்லாத பொலாடு, அப்புறம் இதுக்கெல்லாம் மேல எனி டே லோ ஸ்கோர் டிஃபெண்ட் பண்ண ரெடியா இருக்கிற கேப்டன் சர்மா ஜி வேற இருந்தாப்ல. யோ எப்பேற்பட்ட டீமே அது. கடைசி 2 பால் வரைக்கும் அல்லு கிளம்ப விடுவாங்க. கேம கிவ் அப்பே பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு என்னன்னா 10வது ஓவர்ல தங்கிருச்சு. எல்லாரும் போய் ஹர்திக் பாண்டியா மேலேயே ஏறுறீங்க. பாவம் அந்த பையன் மட்டும் என்ன பண்ணுவோம் சப்போர்ட்டே இல்லாம. அப்புறம் அந்த 5 கேப்டன்ல ஒரு கேப்டனை மட்டும் அனுப்புறீங்களா? ஏன்னா 200க்கு கம்மியா இருக்கிற ரன்னை எப்படி டிஃபெண்ட் பண்ணணும்னு எங்க ருத்து சொல்லி கொடுப்பாப்ல. அதான்